வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். ரொம்ப பேருக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இதை பேசிதான் ஆகும். தண்ணீர் சேகரிப்பு. தண்ணியை எத்தனை பேர் மிச்சப்படுத்துறீங்க? இந்த தண்ணி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். வளர்ந்த நாடா இருந்தாலும் சரிங்க, தண்ணி பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளுக்கு தண்ணி வரும்? ஒரு கட்டத்துல தண்ணி இல்லைன்னா பூமி வறட்சியாகி வறண்டு போயிடாது. அதனாலதான் அங்க நம்ம தண்ணியை சரியா உபயோகப்படுத்தணும். அப்படி பண்றோமா? சில பேர் அதிக அளவுல தண்ணியை வேஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, தண்ணியை சரியா செலவு செய்யணும். தண்ணி பொண்ணு மாதிரிங்க. அது கஷ்டம். அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். ஈஸியா ஓடுது, ஃப்ளோவா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா செலவு பண்றவங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா தண்ணி இல்லாம ஒரு நாள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தண்ணி இல்லாதவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போ தண்ணி லக்ஸரியா பாய்க்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காடி கழுவுறது, டெய்லி வீட்டை கழுவுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது குடிக்க தண்ணி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பூமி வறட்சியா வறண்டு போய் கிடக்குதுன்னு தெரியுமா? எத்தனை மக்கள் தண்ணிக்காக கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஊற்றுலையோ இல்ல ஏதாவது ஒரு குளத்துலயோ தண்ணி மொண்டுட்டு அதை யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ், லக்ஸரி காண்டோஸ், நல்ல ஒரு ஹவுசிங் ஏரியால இருக்கோம்னா தண்ணி பைப் திறந்ததும் வந்துடும். இதுவே கஷ்டப்படுறவங்க, அந்த கிராமத்து பகுதியில் உள்ளவங்க, இந்த எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களுக்கு தண்ணி பைப் வசதி எந்த அளவுக்கு இருக்கு? கிணத்தை நம்புறவங்களும் ஆற்றை நம்புறவங்களும் குளத்தை நம்புறவங்களும் தான் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி நம்மளுக்கு தாராளமா கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம தாராளமா செலவு பண்ணிட முடியுமா? நல்லா நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணுங்க. தண்ணி வாழ்க்கையில ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு விஷயம். நிறைய இருக்குங்கிறதுக்காக அதுக்கு விலை மதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. உலகத்திலேயே நிறைய விஷயங்கள் விலையை மதிக்க முடியாத விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த தண்ணீர். 5 நிமிஷம் டைரக்டா பேசி பாருங்க, தொண்டை வறண்டு போயிடும். தண்ணி தான் தேடி போகும். அது எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அது சேமிக்கிறோமா? அது எப்படி சேமிக்கிறது தண்ணியா அப்படின்னு? இதுவே நீங்க லேண்டட் ப்ராப்பர்ட்டில இருந்தீங்கன்னா மழை காலத்துல நீங்க அந்த தண்ணியை சேகரிக்கலாம். அந்த சேகரிச்ச தண்ணியை உங்களுடைய காரிடோரை கழுவவோ உங்களுடைய கார் பைக்கை கழுவவோ யூஸ் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் அந்த டிஷ் வாஷ் பண்ணுவாங்க, மங்கு சட்டில கழுவுவாங்க. தண்ணியை திறந்து விட்டுட்டு அது ஃப்ளோவா போயிட்டே இருக்கும். அப்படியே கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு அப்புறம் தண்ணியில அலசிட்டு எடுத்து ரேக்ல வைப்பாங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அலசிட்டு பைப்பை ஆஃப் பண்ணிட்டு சோப் போட்டுட்டு நல்லா 2வது வாட்டி பைப் திறந்துட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ரேக்ல எடுத்து வச்சிருவேன். ஸோ அந்த ஃப்ளோவா போற தண்ணியை இன்டர்வல் கொடுக்கணும். தண்ணியை மிச்சப்படுத்தணும், தண்ணியை சேமிக்கணுங்கிறதுக்காக குளிக்காம கொள்ளாமலாம் இருக்காதுங்க. நார்மலா நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணிட்டு மறக்காம அடைச்சிருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பல்லு விளக்கும் போது சில பேர் பைப் தண்ணி அப்படியே ஓடும். இவங்க 10 நிமிஷம் தேய்ச்சி எடுத்துக்கிற வரைக்கும் அந்த 10 நிமிஷமும் தண்ணி போயிட்டே இருக்கும். பல்ல விளக்கும் போதுக்கு எதுக்கு அனாவசியமா தண்ணி ஓடுது? அந்த பைப் அடைச்சிட்டு பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு நீங்க வாயை கொப்பளிச்சுட்டு பல்ல விளக்கி முடிச்சிடலாமே. இதே மாதிரி விஷயங்களை உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம எப்படி செய்யறோமோங்கிறத பார்த்துதான் அவங்களும் செய்வாங்க. தண்ணி பாட்டுக்கு தண்ணி ஓடும். குளிக்கிறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பைப் ஓடிட்டு இருக்கும், தண்ணி கீழே வலிஞ்சு ஓடும். ரொம்ப கஷ்டங்க. நம்ம இப்போ இதை சேமிக்க ஆரம்பிக்கலன்னா வருங்காலத்துல தண்ணி இல்லாம போகலாம். இல்லைன்னா குடிநீருக்கு இடம் ஆயிரக்கணக்கா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பூமி வறண்டு போயிடும். அதனாலதான் சொன்னேன், மழை வரணும்னா மரம் வளர்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மரங்கள் இருந்தா மழை வரும். மழை வந்தா இயற்கையான தண்ணீர் வசதி எல்லாருக்கும் போய் சேரும். நம்மளோட பங்கு இதுல ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த சின்ன சின்ன வீட்டுல நம்ம தண்ணி உபயோகப்படுத்தும் போது அதுல கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சோமா அது இல்லாதவங்களுக்கு போய் சேர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு தேவையான தண்ணியை மட்டும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தண்ணியை சேமிச்சீங்கன்னா உங்களோட வாட்டர் பில்லும் கொஞ்சம் குறைவா தானே வரும். பைனான்சியலி அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது தானே. இந்த தண்ணீர் போராட்டம் காலம் பூரா இருந்துகிட்டே தாங்க இருக்கு.
வசதியா உள்ளவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிருது. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த தண்ணி போய் சேர மாட்டுது. தண்ணீர் வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவைங்க. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்து முதல்ல அத ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தவங்க யாராச்சும் பைப் உடைஞ்சிருச்சா, நம்ம அவங்க கூப்பிட்டு சொல்லுவோம். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது பாருங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் வந்து இந்த தண்ணிய வேஸ்ட் பண்றவங்கள பார்த்தாலே என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவ்வளோ கோவமா வரும். அது மட்டும் இல்லங்க, சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. தன்னோட வீடுன்னு வரும்போது தண்ணிய வந்து சேமிச்சு நல்லா பத்திரமா பாய்ப்பாங்க குறைச்சு. ஆனா ஒருவேளை வந்து ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஒரு சாப்பாட்டு இடத்துக்கு போனாலும் சரி, அங்க வந்து தண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிந்தனையில இருந்து நம்ம வெளியாகணும். எங்க தண்ணியை உபயோகப்படுத்தினாலும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீர் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் வந்து சேமிச்சு வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போனா வந்து தாராள பிரபு மாதிரி செலவு பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த தண்ணீருங்கிற விஷயம் வந்து கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். சமுத்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தாகத்துக்கு வந்து டப்புன்னு எடுத்து இந்த கடல் தண்ணி அவங்களால குடிக்க முடியுமா? வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி முக்கியங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த இஃபெக்ட் வந்து அவ்வளவா தெரியலன்னு தான் எனக்கு தோணுது. எங்கேயாவது தண்ணி பற்றாக்குறை வரும்போது வந்து உட்காந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எங்க இடத்துல தண்ணி வரல, எனக்கு தண்ணி வந்து சேர மாட்டேங்குது. ஆனா இருக்கும்போது ஏன் சேமிச்சு வைக்கணும்னு தோண மாட்டேது? அதுதாங்க எங்க கேள்வியே. தாராளமா தண்ணி வரும்போது சேமிச்சு வைக்காத நீங்க, வராத போது வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்து எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. ஏன் தண்ணி வந்து நிப்பாட்டப்படுது? ஏன் தண்ணி வந்து அவங்க இடத்துக்கு வந்து சேரல? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த டைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கிளம்பி வந்துருவாங்க. சேமிக்க வேண்டிய நேரத்துல சேமிக்க மறந்துட்டா பின் விளைவுகளை எல்லாருமே சந்திச்சுதான் ஆகணும். இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து உங்க வீட்டுல நீங்க தண்ணியை சேமிச்சு வைங்க. குறைவா யூஸ் பண்ணுங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டுமே தண்ணிங்களை யூஸ் பண்ணுங்க. இதுவே நீங்க இணையத்துக்கு போயிட்டு தண்ணீரை எப்படி சேகரிக்கிறது, சேமிச்சு வைக்கிறதுன்னு நீங்க வந்து இணையத்துல தேடினீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருப்பாங்க. அது மூலியமா நம்ம கத்துக்கலாம். இன்னில இருந்து நீங்க தண்ணிய சேமிக்க ஆரம்பிக்கணும். குறைவா யூஸ் பண்ணணும். சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.